இறைவன் பரிசுத்தமானவன். என் அன்பார்ந்த கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலகம் போற்றும் உத்தம நபியின் வாழ்க்கை வரலாறு பார்த்துருக்கோம். நபிகள் நாயகத்துடைய பால்குடி சகோதர சகோதரிகள் யாருன்னு தெரியுமா? வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஹாரிஸின் பிள்ளைகளான அப்துல்லா, அனீசா, ஷைமா என்ற புனைப்பெயர் கொண்ட ஹுதாபா ஆகியோர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பால்குடி சகோதர சகோதரிகள். இதில் ஷைமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தூக்கி வளர்த்தவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெரிய தந்தையான ஹாரிஸின் மகன் அபு சுஃப்யான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பால்குடி சகோதரர் ஆவார். சாத் கிளைக்கிட்ட பாலூட்டுவதற்காக நபிகள் நாயகத்துடைய சிறிய தந்தையான ஹம்சா அவங்க ஒப்படைக்கப்பட்டிருந்தாங்க. ஹம்சாவுடைய தாய் ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் பாலூட்டியிருக்காங்க. இந்த சம்பவத்தின் மூலமாக ஹம்சா அவங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹத் குடும்பத்தை சேர்ந்த செவிலித்தாய் மற்றும் சுவைபியா ஆகிய 2 பேர்கிட்டையும் பால் கொடுத்துருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பால் குடித்த காலத்தில் ஹலிமா அவர்கள் அதிகமான அதிசய நிகழ்வுகளை கண்டிருக்காங்க. அதை அவங்களே விவரிக்கிறாங்க. அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நபிகள் நாயகத்துடைய பேரை கேள்விப்பட்டால் உடனே சலவாத் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு முறை சலவாத் சொன்னால் அல்லாஹ் 10 முறை கருணை புரிகிறான். நான் என் கணவர் மற்றும் கை குழந்தையுடன் சாது கிளையை சேர்ந்த சில பெண்களோடு பால் குடிக்கும் குழந்தைகளை தேடி வெளியில் புறப்பட்டோம். அது கடுமையான பஞ்ச காலம். நான் என் வெள்ளை கழுதையில் அமர்ந்து பயணித்தேன். எங்களுடன் ஒரு கிழப்பெண் ஒட்டகம் இருந்தது. அதில் ஒரு சொட்டு பால் கூட கறக்க முடியாது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு சந்தி